குரு என்பவர் யார்? குரு இல்லாம நான் தியானம் செய்யலாமா? எனக்கான குருவை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு குரு உண்மையானவரா எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த மாதிரி பல சந்தேகங்கள் உங்களுக்குள்ள எழும்பி இருக்கும். பல பேருக்கு குரு கிடைக்காம இருப்பீங்க. ஸோ உங்களுக்கான குரு எப்போ உங்களை தேடி வருவார்? இந்த மாதிரி உங்க எல்லா கேள்விக்கும் இந்த வீடியோல பதில் சொல்லியிருக்கேங்க. மிஸ் பண்ணாம முழுமையா பாருங்க. அப்பதான் எல்லா விஷயமும் உங்களுக்கு புரியும். குரு என்பவர் இருளை விளக்கக்கூடியவர். நீங்க நினைக்கிற இருள் கிடையாது, நமக்குள்ள இருக்கிற இருளை விளக்கக்கூடியவர். நீங்களா யாராவது ஒரு குருவை தேடி போயிருப்பீங்க, உங்களுக்கு ஒரு அந்த மன திருப்தின்றது இருக்க வந்துட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிலருக்கு உடனே ஒரு குரு தானா யதார்த்தமா அமைவார். ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அந்த குருவை. ஸோ அந்த குருவையே நீங்க மனப்பூர்வமா ஏத்துட்டு இருப்பீங்க. ஒரு சிலர் எனக்கான குரு இன்னும் யாரும் அமையல, ஒரு அமைதியை தர மாதிரி ஒரு குரு எனக்கு யாருமே கிடைக்கல அப்படின்னு நீங்க இன்னும் பல பேர் தேடிட்டு இருப்பீங்க. ஒரு குரு ஒரு நல்ல நிலையில இருக்காரா இல்லையான்னு நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, அவர் முகத்தை பார்த்த உடனே உங்களுக்கு மன அமைதி கிடைச்சிருவாங்க. குரு ஆனவர் அவ்வளோ சாந்தம் உடையவர். குருன்றவரை நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க. ஒரு குரு ஆனவர் எத்தனையோ வருடங்கள் ஒரு சக்தி வாய்ந்த பயிற்சி முறைய பண்ணிக்கிட்டு ஒரு டிசிப்ளினான வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கிறவர் குரு. எந்த ஒரு உயிரினத்துக்கும் தீங்கு நினைக்காதவர் குரு. நான் கத்துக்கிட்ட அத்தனை விஷயமும் ஒரு உண்மையான சிஷியன் கிட்ட நான் சொல்லணும் அப்படின்றவர் குரு. நம்ம குருவுக்கு செய்யற ஒரே ஒரு நன்றி கடன், ஒரு குரு ஆனவர் நல்ல நிலையில இருக்கிற ஒரு குரு ஆனவர் நமக்கு ஒரு பயிற்சியை உபதேசிக்கிறார், ஒரு வாழ்க்கை முறையை நமக்கு சொல்றாருன்னா அவருக்கு நம்ம பண்ணக்கூடிய ஒரே ஒரு நன்றி கடன் அவர் சொன்னதை தவறாம நம்ம பண்றது. இதை தவிர வேற குரு எதிர்பார்க்கவே மாட்டாங்க. காசு பணம் எல்லாம் குரு எதிர்பார்க்க மாட்டாங்க. குரு ஆனவருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, அந்த விஷயத்த ஒரு உண்மையான சிஷியனுக்கு அவரு சொல்றார். அந்த சிஷியன் அதை கடைபிடிக்கிறானா, உண்மையை நெறியில வாழ்றானா, பிற உயிருக்கு தீங்கு விளைவிக்காம இருக்கானா, எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும்ன்றத நினைக்கிறானா, இதை மட்டும்தான் குரு எதிர்பார்ப்பார். மிச்சப்படி எதையும் எதிர்பார்க்க மாட்டார். அனைத்தும் துறந்த அனைத்தும் துறந்த குருவெல்லாம் பேச மாட்டாங்க. சோ எல்லா ஆசையும் துறந்துட்டாங்கன்னா அவங்களால வாய் விட்டு பேச முடியாது, அவங்க சமாதி நிலைக்கு போயிடுவாங்க. அதனால நான் கத்துக்கிட்ட அத்தனை விஷயமும் யாராவது ஒருத்தருக்கு அதை சொல்லிட்டு போகணும், இது என்னோடய போயிடக்கூடாது, ஒருத்தருக்கு உபயோகமா இருக்கணும் இப்படின்னு நினைக்கிறவங்க குருமார்கள். அவங்களுக்கான சீடர்களை அவங்க தேர்வு பண்றாங்க. அது எப்படி தேர்வு பண்றாங்கன்னா, அவங்களுக்கு உள்ளுணர்வுல உணர்த்தப்படுங்க. இப்போ யதார்த்தமா நம்ம நடந்து போயிருக்கலாம், திடீர்னு அவர் சந்திச்சு நம்ம கூட பேசலாம், இல்ல அவருடைய ஒரு ஆசிரமம் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், யதார்த்தமா நம்ம போகலாம். நம்ம போகும்போது அவங்க செலக்ட் பண்ணிடுவாங்க, இவன் சரியானவன் அப்படின்னு ஒரு குருவால உணர முடியும். நம்ம எந்த நிலையில இருக்கோன்றத ஒரு குருவால உணர முடியும். நம்ம தியானம் பண்றோமா, நம்ம வாழ்க்கை எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம என்ன மாதிரி சிந்தனைகள்லாம் நம்ம சிந்தனை பண்றோம், இந்த மாதிரி எல்லா விஷயமும் ஒரு குருவுக்கு தெரிஞ்சிருக்குங்க. ஒரு குருவுக்கு நம்ம செய்யற நன்றி கடன், அவர் சொல்ற விஷயத்த நம்ம தவறாம கடைபிடிக்கணும். அவருக்கு ஒரு சில சேவைகள் செய்யலாம். அதாவது எல்லா விஷயம் இல்லை, அந்த ஆசிரமத்துல ஏதாவது ஒரு சின்ன சின்ன உதவிகள் பண்ணலாம், இல்ல ஒரு உழவார பண்ணி செய்யலாம். இதெல்லாம் தாங்க குரு எதிர்பார்க்கிறது. நீங்க போயிட்டு பணமா அவ்வளவு பணத்தை கொட்டணும் அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உண்மையா இருங்க, அன்பா இருங்க. சரி, எனக்கான குரு எப்படி என்கிட்ட வருவார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதற்கு என்னுடைய பதில், உங்களுடைய மனம் எவ்வளவு பக்குவம் அடைந்திருக்கு, உங்களுடைய கர்ம வினையை பொறுத்து, உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியத்தை பொறுத்துங்க. நீங்க பூர்வ ஜென்மத்துல நல்ல ஒரு தவம் இந்த மாதிரி பல நன்மை காரியங்கள் செய்திருந்தீங்கன்னா தானா ஒரு குரு எப்படியாவது அமைவார். நீங்க தேடி போக வேண்டியதில்லை, தானா அமைவார். இல்லைன்னா உங்களுடைய மனமே குருவா மாறும். ஒரு ஸ்தூல குரு, சூட்சம குரு, இந்த ரெண்டு விஷயம் இருக்கு. ஸ்தூல குருன்றவர் கொஞ்ச காலம் தான் உங்க கூட இருப்பாரு. கொஞ்ச காலம் உங்க கூட இருந்து எல்லா விஷயம் சொல்லி கொடுத்துட்டு உங்க மனமே குருவா மாத்திடுவாரு. அவ்வளவுதாங்க. ஒரு சிலருக்கு ஸ்டார்டிங்லேயே உங்களுடைய மனமே குருவா மாறிடும். இந்த மனம் குருவா மாறது ரொம்ப 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 அரிய வாய்ப்பு தாங்க. ஏன்னா முதல்ல மெடிடேஷன் பண்றோம்னா பல விதமான அனுபவங்கள் கிடைக்கும், பல விதமான ஆசைகள் நமக்கு வரும். இந்த ஆசை எப்படி நம்ம விடுறது, இந்த அனுபவங்களுக்கு
தீர்வு என்ன, இதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா? ஒரு குரு இருந்தாதான் அந்த குரு கிட்ட நமக்கு எழக்கூடிய சந்தேகங்கள் அனைத்தும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். நம்ம மனமே குருவா மாறிடுச்சுன்னா நமக்குள்ள அனைத்து விடைகளும் கிடைச்சிட்டே இருக்கும். அதெல்லாம் நான் வார்த்தையால சொல்ல முடியாது. அவ்வளவு அற்புதங்கள் நடக்குங்க. சோ அந்த குரு ஆனவர் உங்களுக்கு கிடைக்கணும்னா உங்களுடைய மனம் பக்குவம் அடையணும். உங்களுடைய மனம் பக்குவம் அடையும் போது, அன்பு நெறியில இருக்கும் போது, கருணை நெறியில இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு குரு உங்களை தேடி வருவார். அது எப்படி வருவார் அந்த மாதிரி எல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. ஆனா கண்டிப்பா நிச்சயமா வருவாருங்க. ஒண்ணு நீங்க தேடி போவீங்க, இல்ல அவரு உங்களை செலக்ட் பண்ணுவார். இப்படிதான் நமக்கு ஒரு குரு அமைவார். சரி, நான் குரு இல்லாம தியானம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் பண்ணுங்க. நீங்க குரு இல்லாம தியானம் பண்ணலாம். 18 சித்தர்கள் இருக்காங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் இருக்கு, இந்த மாதிரி உங்களுடைய குல தெய்வம் இருக்கு. உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம், சித்தர்கள் யாருக்கிட்ட வேணாலும் நீங்க பிரார்த்தனை பண்ணலாம். நீங்களே எனக்கு குருவா இருங்க, எனக்குள்ள இருந்து வழி நடத்துங்க, எனக்கு ஒரு ஸ்தூல குரு தேவைப்படுது, எனக்கு ஒரு ஸ்தூல குருவை காட்டுங்க, இல்லைன்னா எனக்குள்ள எழக்கூடிய இந்த சந்தேகங்களுக்கு நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க. இந்த மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வம், குல தெய்வம், சித்தர்கள் யாருக்கிட்ட வேணாலும் நீங்க கோரிக்கை வைக்கலாம். இப்போ சித்தர்கள் பேரை சொல்லும் போது அகத்தியர், போகர், புலிப்பாணி, மச்சமுனி, புன்னாக்கீசர், இரட்டை நாக்கு சித்தர், இந்த மாதிரி பல 18 சித்தர்கள் இருக்காங்க. இப்ப நான் போகர்னு நான் சொல்லும் போது எனக்கு ஒரு ஆத்மார்த்தமா அந்த ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷன்றது இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு சிவவாக்கியர் அப்படின்னு சொல்லும் போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இந்த மாதிரி எந்த சித்தர் பேரை நீங்க சொல்லும் பொழுது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், அந்த சித்தர்கிட்ட சொல்லுங்க. குருவே, எனக்குள்ள இருந்து வழி நடத்துங்க, என்னை தியானத்தில் அடுத்த கட்டம் கொண்டு போங்க, எனக்கு பல விஷயங்கள் உணர்த்துங்க, எது உண்மை எது பொய்ன்றத உணர்த்துங்க அப்படின்னு நம்ம யார்கிட்ட வேணாலும் சரணாகதியில இருக்கலாங்க. அது இஷ்ட தெய்வமா இருக்கலாம், குல தெய்வமா இருக்கலாம், சித்தர்களா இருக்கலாம். இந்த மாதிரி நீங்க சரணாகதியில இருக்கும்போது உங்களுக்கு தியானத்துல அடுத்த கட்ட செல்லவோ அவங்க வழி வகுக்குவாங்க. உங்களுக்கு ஸ்தூல குருவோ கூடிய சீக்கிரம் காமிச்சு கொடுப்பாங்க. குரு ஆனவர் எவ்வளவு நன்மை செய்யக்கூடியவர் தெரியுமா? பல பேரு தேவையில்லாத குருமார்கிட்ட போய் மாட்டிக்கிறாங்க. பல பேர், இப்ப நான் யாரையும் தவறா சொல்ல முடியாது, பணத்துக்காக ஏதாவது ஒரு வேடம் அணிஞ்சு இருக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. சோ இந்த நாட்டுல அவங்க கிட்ட எல்லாம் நீங்க தான் பார்த்து இருக்கணும். நம்ம போயிட்டு மாட்டிக்க கூடாது. நான் அதை கத்துக்க போறேன், இதை கத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டு பணத்தை எல்லாம் கொடுத்து ஏமாத்துடாதீங்க. நீங்க போன உடனே பணம் கேட்கிறாருன்னா ஒரு குரு, அதாவது நீங்க ஒரு இடத்துக்கு அவரை போய் பாக்குறீங்க, சரி ஒரு 20,000 ரூபாய் கொடு, இதை ஒரு பண்ணணும், இதை பண்ணா உனக்கு அதை நடக்கும், இது நடக்கும் அப்படின்னு சொல்றவர்லாம் குருவே கிடையாதுங்க. குரு ஆனவர் இந்த உடல் போய் உனக்குள்ள இருக்கிற ஆன்மா, அந்த உண்மையான ஆன்மா, அந்த ஜீவாத்மா, பரமாத்மா, இந்த ஜீவாத்மாவை இந்த பரமாத்மா கூட எப்படி கலக்க வைக்கிறது, இதை சொல்லி கொடுக்கிறவர் குரு. ஒரு வாழ்க்கையை எப்படி வாழணும் நீ, இதை சொல்லி கொடுக்கிறவர் குரு. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் குரு கிட்ட இருந்து நம்ம கத்துக்கும் போது அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதங்க. எல்லாருக்கும் அந்த மாதிரி அமையறது இல்லை. யாராவது ஒரு சில பேருக்கு தான் குரு கூடவே இருந்து பல விஷயங்கள் கத்துக்கிற மாதிரி வாய்ப்பு கிடைக்குது. நம்ம நாட்டுல எத்தனையோ மகான்கள், எத்தனையோ குருமார்கள் உருவாயிருக்காங்க. ஒவ்வொரு குருமார்களும் அவ்வளவு விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒவ்வொரு சித்தர்களும் அவ்வளவு விஷயங்கள், எவ்வளவு விஷயங்கள் சொல்லிட்டாங்க. அதாவது அதெல்லாம் நம்ம பின்பற்றல, அதை நம்ம பின்பற்றினாலே போதுங்க. ஆனா நம்மளால அது முடியல. காரணம் ஆசைகள், நமக்குள்ள எழக்கூடிய ஆசைகள். இந்த ஆசைதான் நம்மள கீழே இழுத்துக்கிட்டே வருது. அதாவது நம்ம இங்க பிறந்துட்டங்க, பிறந்தது ஒரே ஒரு நோக்கம், நம்ம இங்க பிறந்ததுக்கான வேலை திருப்பி இறைவனை போய் அடையணும். ஆனா அதை விட்டுட்டு நம்மளுக்கு பல பள்ளத்துல தள்ளக்கூடிய பலவிதமான ஆசைகள் இருக்கு, பலவிதமான தீய எண்ணங்கள், அது எப்படியோ என்னென்னமோ போயிட்டே இருக்குல்ல. அதுக்குள்ளெல்லாம் நம்ம விழுந்து 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 அடிபட்டு அதுல ஒரு அனுபவம் கிடைச்சி, ஐயோ இதெல்லாம் ஒரு சுகமும் கிடைக்கலையே, இதுல ஒரு நிம்மதி இல்லையே அப்படின்னு கடைசியில கடவுளை தேடி வந்து நீ இந்த கோயிலுக்கு போ, அங்க போ, இங்க போ, இந்த மாதிரி பல கோவில் போயிட்டு பல தீபங்கள் ஏற்றி அப்புறம் அவனுக்குள்ள இருக்கிற அவன் கடவுளை உணரல, பல இடத்துக்கு தேடி 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 ஓடி போய் கடைசியில அழுந்து போய் இறந்தும் போயிட்டு திருப்பி இன்னொரு பிறவி எடுத்து கொஞ்சமாவது மனப்பக்குவம் அடைந்து அப்புறம் இறைவனை நம்ம வெளியே தேடுறதை விட நமக்குள்ள தேடணும். இறைவன் எல்லா இடத்துலயும் இருக்காரு அப்படின்றத உணர்ந்து அவன் தியானம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கர்மவினை அடித்து இவ்வளவு இருக்கு பாருங்க.
இத்தனையும் கடந்து இப்போ நம்ம கடைசி ஸ்டேஜ்ல வந்து நிக்கிறோம். கடவுள்னா யாருன்னு தெரியக்கூடிய ஸ்டேஜ்ல நம்ம வந்து நிக்கிறோங்க. எவ்வளவு பெரிய விஷயம் இது. நம்ம எல்லாம் இறைவனுக்கு நம்ம நன்றி சொல்லணுங்க. எவ்வளவு பெரிய விஷயம். அதாவது கடவுள்னா யாருன்னு தெரியக்கூடிய அளவுல நம்ம இருக்கோம். பல பேர் எத்தனையோ சுகபோகங்கள், பௌதிக சுகபோகங்கள் இருக்கும்போது இறைவன் நம்மளை இங்க கொண்டாந்து நிப்பாட்டி இருக்காருன்னா இறைவனுக்கு எவ்வளவு நம்ம நன்றி கடன் பட்டு இருக்கோம். அதை நினைச்சு பாத்துக்கோங்க. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ, இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ அப்படின்னு தாயுமானவர் சொல்றாரு. எம் உணர்வை எமக்குள்ளே திருப்பி விட்டேன், இன்பமே வடிவான உன்னை கண்டேன், இனி பிறவா பெரும்பேற்றை பெற்றேன் ஐயா, இனி பிறவா பெரும்பேற்றை பெற்றேன் ஐயா. இந்த மாதிரி எல்லாம் நம்ம உணர்வை நமக்குள்ள திருப்பிடணும். நமக்கு ஒரு எண்ணம்லாம் எது வந்தாலும் சரிங்க, தீய எண்ணங்கள் வரும் பொழுது அதை செயல்படுத்த கூடாது. உடனே நம்ம செயல்படுத்த கூடாது. அந்த இறைவன் கிட்ட ஒப்படைக்கணும். நமக்குள்ள இருந்து இறைவன் தானே நம்மளுக்கு அந்த எண்ணத்தை தூண்டுறாரு. அதனால இறைவா இந்த மாதிரி ஒரு எண்ணம் வருது, ஏன் இந்த மாதிரி எண்ணத்தை கொடுக்குற அப்படின்னு இறைவனிடம் சரணடைஞ்சிட்டு அந்த இடத்துல நீங்க இறைவனுடைய மந்திரத்தை சொல்ல ஆரம்பிங்க. நிச்சயமா அது காணாம போயிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல சிந்தனை பிறகுங்க. குரு ஆனவர் எப்படி எப்படியோ செயல்படுத்துறாரு, நமக்குள்ள இருந்து செயல்படுத்துவாங்க. எவ்வளவு விஷயங்கள் நடக்கும், அவ்வளவு அற்புதம் இருக்கு. ஒரு குருன்றவர் உங்களுக்கு கிடைக்கணும்னா உங்க மனம் பக்குவம் அடையணும். நீங்க தியானம் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரிதான் உங்களுடைய இஷ்ட தெய்வம், குல தெய்வம், சித்தர்கள் யார வேணாலும் நீங்க குருவா நினைச்சிட்டு தியானம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில அதை தியானம் பண்ண பண்ண உங்க மனம் பக்குவம் அடைய அடைய உங்களுடைய கர்ம வினை அழிய அழிய மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்கும். குரு ஆனவர் தானா தேடி வருவாருங்க. நம்மள நல்வழிப்படுத்தி முக்தி அடையறதுக்கு வழி வகுக்கிறாருங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? நம்ம இங்க பிறந்துட்டோம், நம்ம எந்த ஒரு விஷயத்த அனுபவிக்க வேணாம்னு நான் சொல்லல. இங்க இருக்கிற அனுபவங்கள் நீங்க எல்லாத்தையும் அனுபவிங்க. அனுபவிச்சுட்டு இதெல்லாம் பொய்யானது, சிற்றின்பம், உண்மையான பேரின்பம் இறைவன். இறைவனை நான் அடையணும், இனி ஒரு பிறவா பெரும்பேற்றை நான் அடைய வேணும் அப்படின்ற எண்ணத்தை எப்பொழுதும் மனதுக்குள்ள வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். குரு ஆனவர் யாருன்னு முழுமையா உங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும். ஸோ இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் என்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ கைஸ்.